கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தேவனுடைய வார்த்தை செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவன் நீதிக்கு தேவனா அநீதிக்கு தேவனா என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி எதனால் வருகிறது என்றால், அப்படியாக ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையில இந்த வசனம் வருகிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அங்க சொல்லப்பட்டிருக்குது, படிங்கள் அந்த வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். இல்ல லூக்கா 16:9. 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பார்த்தீங்களா, இந்த வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலக பொருள். இன்னொரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், அதாவது நேர்மையற்ற செல்வங்களை கொண்டு. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வார்த்தை? நேர்மையற்ற செல்வங்களை கொண்டு உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதி. இதனுடைய பொருள் என்ன? இது ஏன் இப்படிப்பட்ட வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? நேர்மையற்ற பொருளை கொண்டு தேவன் சிநேகிதரை சம்பாதிக்க சொல்லுவாரா? தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று வேதம் சொல்லும். அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அப்படியே யோபு புஸ்தகத்துல நாம் படிக்கும் போது 34ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டு, அநீதி சர்வ வல்லவராகி நம்முடைய தேவனுக்கு தூரமாயிருக்கிறது. அப்படியே 12ஆம் வசனம், தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. தேவன் எந்தவித அநியாயமும் செய்வதில்லை. சர்வ வல்லவராகிய தேவன் நீதியை புரட்டுவதே இல்லை. இது மெய் என்று தெளிவாக இன்னும் அதிலே அந்த யோபு புஸ்தகத்துல 34:17 படிங்கள் அந்த வசனம். நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ? பார்த்தீங்களா, மகா நீதிபரர் என்று தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகா நீதிபரர் ஆகிய தேவன் அனுப்பின தம்முடைய குமாரன் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவாரா? இதனுடைய பொருள் என்ன? இதை குறித்து நாம் இந்த நாளிலே நிதானமாக பார்க்க போகிறோம். அதனால நம்ம இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வைத்து கொண்டு அதை நாம் படித்தால் அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தம் சரியாக நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இதற்கு முன்னர் அங்கே என்ன பேசுகிறார், யாரை பற்றி பேசுகிறார், எந்த சூழ்நிலையிலே பேசுகிறார் என்று வேதத்தை நாம்
பகுத்து ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன். வேதத்தை நாம் நிதானமாக பகுத்து ஆராய்ந்து அறிய வேண்டும். அதனால இந்த வசனம் எப்படி யாருக்கு சொல்லப்பட்டது, அதற்கு மேல உள்ள வார்த்தைகள் என்ன, அதற்கு கீழாக யாரை குறித்து பேசுகிறார் என்பதை குறித்தெல்லாம் நிதானமாக நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இந்த வசனம் நாம் 16ஆம் அதிகாரம் லூக்கா 16:1 நாம் படிக்கும் போது அங்கு ஒரு ஓமையாக பேசிக்கொண்டு வருகிறார். பேசிக்கொண்டு வந்து அந்த ஓமை முடிவில் சீசர்களிடத்திலே அங்கே இப்படியான ஒரு வார்த்தையை பேசுகிறார். அந்த ஓமை நமக்கு தெரியும், அநீதியான உக்கிரானக்காரன் பற்றியது. அநீதியுள்ள உக்கிரானக்காரன். உக்கிரானக்காரன் என்றால் ஒரு பொறுப்பாளர், ஒரு கம்பெனி, இல்லாவிட்டால் ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவருடைய வீட்டின் பொறுப்பாளர், மேனேஜர் என்று சொல்லப்படுகிற அது போன்ற ஒரு பதவி, அதுதான் உக்கிரானக்காரன். இங்கே அநீதியான உக்கிரானக்காரன் பற்றிய ஓமையை அங்கே பேசுகிறார். இந்த ஓமை அநேக நாள் இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு நாம் அதை சரியாக என்ன பொருள்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை பேசுகிறார், அதில் நமக்கு இன்றைக்கு சபையாகிய நமக்கு என்ன அதில் பாடம் இருக்கிறது, அன்றைக்கு அந்த இடத்திலே யாருக்கு அதை போதித்தார் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அதனால் லூக்கா 16:8 அங்கே அநீதி உள்ள உக்கிரானக்காரன் பற்றி பேசுகிறார். படியுங்கள். அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சன்னதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இங்க அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செயல்பட்டான் என்று எஜமான் கண்டு மெச்சிக்கொள்ளுகிறார் என்று சொல்லிக்கொண்டு இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாக இருக்கிறார். அப்படி என்றால் ஒளியின் பிள்ளைகள் யாரு, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யார் என்று நாம் பார்க்கும்போது, ஒளியின் பிள்ளைகள் யார் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய நீதியான பாதையிலே, அந்த குறுக்கலான பாதையிலே நடந்து வருகிற மக்கள் அங்கே ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டது. அப்படியே இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், இந்த பிரபஞ்சத்தின் மக்கள் என்றால் உலகத்தார், ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் மனம் போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மனது என்ன நினைக்கிறதோ அதன்படி செய்து கொண்டு இருளிலே தேவனை விட்டு தூரமாக பாவத்திலும் அநீதியிலும் இருக்கிற ஜனங்கள். இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், தேவனை விட்டு தூரமாக இருக்கிற இந்த மக்கள் புத்தியாய் அவர்கள் புத்திமான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இது என்ன, இதை குறித்து கூட நாம் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். சீசர்களுக்கு சொல்லும் போதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று 9ஆம் வசனத்துல நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி
அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று சொல்லுகிறார் 9ஆம் வசனத்துல. அப்படி என்றால் இந்த உலகத்தார் புத்திமான்களா என்று நாம் பார்க்கும்போது, வேதத்தின்படி தேவனை பின்பற்றுகிற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் தான் உண்மையாகவே புத்திமான்கள். ஏனென்றால் தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, துன்மார்க்கரில் ஒருவனும் உணரார், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது. ஞானவான்கள் அவர்கள்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய பாடு மரணங்கள் எதற்காக என்பதை குறித்தெல்லாம் அறிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். அதனால் வேதத்தின்படி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்திலே நடக்கிறவர்கள் தான் புத்திமான்கள். அதனால இதுல நமக்கு என்ன கருத்தை நம்முடைய ஆண்டவர், என்ன போதனையை நமக்கு சொல்ல வருகிறார் என்று நாம் இந்த முழு உவமையை படித்து நிதானித்து ஒவ்வொரு வசனமாக ஆராய்ந்து பார்க்கலாம். அதனால முதல்ல இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை படியுங்கள். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. இந்த உவமையை அந்த நாளிலே அந்த ஒரு சூழ்நிலை அது யாருக்கு சொன்னார் என்று முதலாவது பார்க்கும்போது, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்களிலே அவரை குற்றம் கண்டுபிடிக்கும் விதமாக வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவரை சுற்றிலும் வந்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய பேச்சிலே எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். இதை நாம் அங்கே லூக்கா 15ஆம் அதிகாரத்திலேயே கூட நாம் பார்க்க முடியும். அங்கே துவக்கத்திலிருந்தே அங்கே பரிசேயர்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் அங்கே பேசுகிறார் பரிசேயர், வேதபாரகர். அப்படி எங்கே லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் கூட 14ஆம் வசனத்துல அங்கே சொல்லும் போது, இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வேதபாரகர், பரிசேயர் அவர்களுக்கு
இந்த உவமையை சொல்லி அவர்களுக்கு முதலாவது ஒரு பாடத்தை அங்கே கற்பிக்கிறார். இது எப்படி என்றால், அங்கே அநீதி உள்ள ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான் என்று சொல்லுகிறார். அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் யார் என்று அதை நமக்கு சரியாக புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அது ஒரு கற்பனையான ஒரு பாத்திரமாக அங்கே இயேசு சொல்லுகிறார். அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செயல்பட்டான் என்று அந்த எஜமான் அவரை மெச்சிக்கொள்ளுகிறார். புத்தியாய் செயல்பட்டான் என்று. ஆனால் இந்த பரிசேயர்கள், இந்த வேதபாரகர்கள் ஒரு காலப்பகுதி வரையிலும் அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை அங்கே அவர்களை நடத்தி, அவர்களை நியாய பிரமாணங்களை சொல்லி கற்பித்து அவர்களை போதித்து நடத்துகிற ஒரு பொறுப்பாளர்களாக, உக்கிரானக்காரர்களாக அந்த நாளிலே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பிலே அந்த நாளிலே இருந்தார்கள். அந்த உவமையிலே அங்கே சொல்லும் போது ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எஜமான் என்ற வார்த்தை கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது யாரை அடையாளப்படுத்துகிறது என்றால், நம்முடைய பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துகிறது. தேவன் எல்லா அகிலத்தையும் ஆளுகிறவர், அண்ட சராசரத்தையும் அங்கே ஆட்சி செய்கிறவராய் இருக்கிறார். அதனால எஜமான், ஐஸ்வர்யவான் என்பது நம்முடைய பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. அன்றைக்கு யூதர்கள் மத்தியிலே அந்த எஜமானுக்கு இருந்த ஆஸ்தி என்ன என்று நாம் பார்க்கும்போது, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு தேவன் கொடுத்திருந்த நியாய பிரமாணம். ஏனென்றால் அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்து கொண்டு, இந்த பிரமாணத்தின்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், இதை மீறி நடந்தால் உங்களுக்கு அது சாபமாக வரும் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அப்போ அவர்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அந்த நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணங்களை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்போ இந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இந்த நியாய பிரமாணத்தின் அறிவை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த ஜனங்களை போதித்து நடத்த வேண்டும். அந்த ஆஸ்தி என்பது இவர்களிடம் இருக்கிறது. வேதபாரகர்கள், பரிசேயர்கள், அவர்கள் அந்த நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அதை அந்த நல்ல உக்கிரானக்காரராக இருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை போதித்து அவர்களை தேவன் பக்கமாக வழி நடத்தி இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணம் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். மோசே மூலமாக அங்கே விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் வனாந்திரத்திலே நடத்தப்பட்டு வருகிறார்கள். ஒரு சுதந்திரமான ஒரு காற்றை சுவாசித்து கொண்டு சுதந்திரமாக வனாந்திரத்திலே தேவனுடைய பாதுகாப்பிலே எல்லா தேவைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்து போஷித்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கும் போது மோசே மூலமாக இந்த நியாய பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு சுதந்திரமாக இருக்கும்போது இந்த நியாய பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த யூதர்கள், இந்த இஸ்ரேலர்கள் அங்கே ரோமர்களுக்கு அடிமைகளாக, அவர்களுக்கு கீழாக இவர்கள் இருந்தார்கள். அந்த ரோமர்கள் இவர்களை அநேக வரிகள் மூலமாக அங்கே அவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழ்வதற்கு தலைக்கு வரி செலுத்த வேண்டும், அவர்கள் வாழ்ந்து அந்த இருக்கிற இடத்துக்கு வரி செலுத்த வேண்டும். இப்படி அநேக வரிகள் அங்கே செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை அவர்கள் கை கொண்டு கடைபிடித்து வாழ்வது மிகவும் கடினம். இதை இந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த வேதபாரகர்கள் பரிசேயர்களை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். படியுங்கள். மத்தேயு 23:1-3 வசனங்களில இவர்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறதை அங்கே படிக்கலாம். படியுங்கள். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் அதன்படி நடப்பது இல்லை. அப்போ இவர்கள் இந்த போதிக்கிற காரியத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறார்கள், ஆனால் இவர்கள் அதை கொஞ்சம் கூட கை கொள்வதில்லை, அதன்படி நடப்பதில்லை. அதனால லூக்கா 12:1 மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். மாயம் என்றால் ஒரு வேஷமாக, மனதில் ஒன்றிற்கும் வெளியில வேஷமாக நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் இந்த வேதபாரகர் பரிசேயர்கள். அப்படி அவர்கள் போதனைகளை குறித்து சொல்லும் போது மத்தேயு 16:6 அவர்கள் போதனைகளை புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். புளித்த மாவு என்றால் அது ஒரு தவறான கலப்படமான போதனை. அங்கே நான் இதை குறித்த அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 5:6 எல்லாம் அங்கே கோடிட்டு காட்டுகிறார். கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் போலும். நமக்கு தயிர் உரை வைத்து அதில் பாலை எடுத்து விடும்போது அது தயிராக மாறி, கொஞ்சம் புளிப்பு எல்லாவற்றையும் புளிப்பாக்கிவிடும். அதனால் இவர்களுடைய போதனைகள் ஒரு தவறான போதனைகளாக, சுயநலமான, அவர்களுக்கு நன்மை சார்ந்த ஒரு போதனையாக அவர்கள் போதித்து கொண்டு இருந்தார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், அங்கே நாம் பார்த்தோமே அநீதியுள்ள அந்த உக்கிரானக்காரன், அங்கே எஜமான் மெச்சுகிறார், தேவன் மெச்சுகிறார். அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செயல்பட்டான். அப்படி இவர்கள், இந்த உக்கிரானக்காரர்கள், இந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரனை போல புத்தியாக செயல்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் புத்தியாக செயல்பட்டு, உங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தில் எவ்வளவு கை கொள்ள முடியும் என்று கேட்டு, அதன்படி நீங்கள் அவ்வளவாக கை கொள்ளுங்கள், தேவனிடத்திலே பயபக்தியாக இருங்கள் என்று அவர்கள் புத்தியாக அவர்களிடத்திலே செயல்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்கள் முடிந்த அளவு அந்த பிரமாணத்தை கை கொள்வார்கள். அதன் பிறகு தேவனுடைய சமூகத்தில் கொஞ்சம் பயபக்தியோடு இருந்திருப்பார்கள்.
அங்கே அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் கேட்கிறானே, நீ எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாய்? 100 குடம் எண்ணெய், அப்பொழுது உனக்கு எவ்வளவு முடியும் என்று கேட்டு, என்னால் 50 முடியும் என்றால், சரி நீ 50 கொடு, அதை திருத்திக்கொள் என்று அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் சொல்லுகிறான். அப்படி என்றால் 50% என்னால் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும் என்றால், சரி அதை கைக்கொண்டு தேவனிடத்திலே பக்தியாக இரு. அப்படியே இன்னொரு இடத்துல கேட்கும்போது, அங்கே 100 கலம் கோதுமை கடன்பட்டு இருந்தவரிடத்திலே கேட்கும்போது, உனக்கு எவ்வளவு முடியும் என்று சொல்லும்போது, நான் 80 கலம் எனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறான். அதை அப்படியே செய் என்று அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் அப்படியாக அவர்களிடத்திலே சொல்லி புத்தியாய் செயல்பட்டான் என்று எஜமான் தேவன் அவனை பார்த்து மெச்சிக்கொள்ளுகிறார். ஆனால் இந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் போல புத்தியாய் நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், பாருங்கள், மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு இந்த வேத பாரகர் பரிசேயரை குறித்து பேசுகிறார். அதனால் அவர்களிடத்தில் ஒரு நீதி இல்லை, அவர்களிடத்தில் ஒரு இரக்கம் இல்லை, தேவன் பேரில் ஒரு பற்று விசுவாசம் கூட இல்லாதவர்களாக இருந்து கொண்டு அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் போல புத்தியாக செயல்படாமல் தங்களுக்கு ஆதாயம் விதமாக சுயநலமாக செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள். அப்போ அவர்களை குறித்து இன்னும் சொல்லும் போது பாருங்கள், மத்தேயு 23:4 வசனம், சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். சுமப்பதற்கரிய சுமைகளை கட்டி மனுஷர்கள், அந்த இஸ்ரேலர் அவர்கள் தலையில சுமத்துகிறார்கள், தாங்கள் அதை கொஞ்சம் கூட விரலினால் கூட அதை தொடுவது இல்லை. இப்படி அவர்கள் ஒரு சுயநலவாதிகளாக அவர்கள் எதையும் செய்வதில்லை. ஆனால் ஜனங்களிடத்திலே அந்த பிரமாணங்களை கைக்கொள்ளும் விதமாக அங்கே அவர்களை கட்டாயப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அதனால 13ஆம் வசனத்துல அதிலே சொல்லும் போது, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். படிகள் 23:13. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பிரவேசிக்க போகிறவர்களே பிரவேசிக்க விடுகிறது இல்லை, அவர்கள் பிரவேசிக்க. அதனால இந்த ஐஸ்வர்யமான அந்த எஜமான் பிதாவாகிய தேவன் அநீதியுள்ள உக்கிரானக்காரனை பார்த்து அங்கே புத்தியாய் செய்தான் என்று மெச்சிக்கொள்கிறார். அதே சமயத்தில் இந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் போல புத்தியாய் நடந்து கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்போ இங்கே லூக்கா 16:2 வசனத்துல அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரனை அந்த வேலையிலிருந்து நீக்கும்படியாக உன்னுடைய கணக்கை ஒப்புவி, நீ அந்த உக்கிரான பொறுப்பிலே இருக்கக்கூடாது என்று வேலையை விட்டு நீக்கி விடுகிறார். அப்படியே பாருங்கள், இந்த வேத பாரகர்கள் பரிசேயர்களை எல்லாரையும் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் பொறுப்பிலிருந்து தேவன் நீக்கி விடுகிறார். இது எப்போ என்று நாம் பார்க்கும் போது
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் அநேக போதனைகளை போதித்து பரிசுத்தமாக வாழ்ந்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து அதை மரித்த பிறகு அந்த மோசேயின் பிரமாணம் அங்கே நீக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு அந்த வேதபாரகர் பரிசேயர்கள் எல்லாரும் அந்த மோசேயின் ஆசனத்திலிருந்து அவர்கள் விலக்கி வைக்கப்படுகிறார்கள். இதை குறித்து அதிலேயே லூக்கா 16 வசனத்துல நாம் படிக்கலாம். படியுங்கள். லூக்கா 16 லூக்கா 16. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. பார்த்தீங்களா? யோவான் வரையிலும் தான் அந்த நியாயப்பிரமாணம் வழங்கி வருது. அதன் பிறகு இயேசு காலம் வந்துவிடுகிறது. அதன் பிறகு சுவிசேஷம் நற்செய்தி அங்கே அறிவிக்கப்படுகிறது. இதை குறித்து இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாய் இருக்கிறார் என்று ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் படிக்கலாம். ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அது நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு வருகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணங்களை முழுமையாக கை கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே வாழ்ந்து அவர் மரித்தார். இப்போ நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய நீதி, அவர் அந்த நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு பெற்றுக்கொண்ட அந்த நீதி அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு வருகிறதாக இருக்கிறது. அதனால ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், அதனால கிறிஸ்து மூலம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றோம் என்று அந்த வசனம் சொல்லும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் பெற்ற அந்த நீதி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொந்தமாக ஆக்கப்படுகிறதுனால தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கூட நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்ததுனால அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய நீதி நமக்காக தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் ஆனார். அதனால நியாயப்பிரமாணத்துக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு கிறிஸ்துவின் பிரமாணம் இங்கே நடைமுறைக்கு வந்துவிட்டது. அந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். இங்கே நியாயப்பிரமாணத்தை நீக்கி போட்டார் என்று தெளிவாக வசனம் நமக்கு சொல்லுகிறது. படியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? இரண்டாவதை நிலைநிறுத்தும்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற அந்த கிறிஸ்துவின் பிரமாணம் அங்கே நிலைநிறுத்தும்படியாக முதலாவதை அந்த நியாயப்பிரமாணத்தை மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை நீக்கி போடுகிறார். இதை இன்னும்
அதிகமாக நல்ல தெளிவாக கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 14-15 படியுங்கள். கொலோசியர். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லா சட்ட திட்டங்கள், அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டு அங்கே சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக அங்கே வெற்றி சிறந்தார். இங்கிலீஷ்ல அங்க சொல்லப்பட்டது ரப் பண்ணி விட்டார். அதாவது நம்ம அழித்து போல அந்த நியாயப்பிரமாணத்தை நீக்கி போட்டார். இதை குறித்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட அங்க அபாலிஷ் சட்ட திட்டங்களை அங்கே ஒழித்து விட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டது. படிங்கள் எபேசியர் 2:15. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. ஒரே புதிய மனுஷனாக அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் அபாலிஷ் பண்ணிவிட்டு இப்பொழுது அங்கே நாம் யூதன் என்று இல்லை புறச்சாதி என்று இல்லை, எந்த ஒரு நேஷனாலிட்டி இல்லை, அதுல ஆண் என்று கூட இல்லை, பெண் என்று கூட இல்லை, எல்லாரும் ஆவிக்குரிய விதமாக ஒரே மக்களாக அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணம் ஆக்கிவிட்டது. அதனால இதை நாம் படிக்கும் போது, அதாவது ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் மரித்தவர்களானீர்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. நியாயப்பிரமாணத்துக்கு நாம் எல்லாம் மரித்து விட்டோம். அதனால மரித்த ஒரு மனுஷன் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. படிங்கள் அந்த வசனம். அப்படி போர்தானே 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்துக்கு மரித்துட்டோம். அப்போ ஒரு மனுஷன் மரித்து போனா அவன் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. நாம் வேறொருவருடையவராகி, அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு உடையவர்களாக மாறிவிட்டோம். நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து விட்டோம். அதனால கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் கை கொண்டு தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக இப்பொழுது நாம் வாழ வேண்டும். இதை குறித்து இந்த நியாயப்பிரமாண இந்த காரியங்களை குறித்து அநேக இதற்கென்றே ஒரு பாடம் எடுக்க வேண்டும். இதை குறித்து நாம் அதிகமாக பார்க்க வேண்டாம். சில காரியங்களை, வசனங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. ஆனால் பாருங்கள், நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்ட சில காரியங்கள் தவிர அந்த நியாயப்பிரமாணத்தில் பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாம் கிறிஸ்துவின் பிரமாணத்திலே இன்னும் மேன்மையாக, இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக வந்துவிட்டது. ஆவிக்குரிய ரீதியாக அது மாம்ச ரீதியாக இருந்தது. இங்கே கிறிஸ்துவின் பிரமாணத்திலே எல்லாம் ஆவிக்குரிய ரீதியாக மாறிவிட்டது. அதை குறித்து நாம் 2 உதாரணங்களை பார்க்கலாம். அங்கே நாம் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தில் படிக்கும் போது, ஒரு மனுஷனை கொலை செய்தால் அது பாவம், அவனுக்கு மரண தண்டனை, கொலை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கும் போது ஒரு மனுஷனை நாம் குற்றப்படுத்தி அங்கே பகைத்தால், ஆண்டவர் இயேசு சொல்றார் இல்லையா மலை பிரசங்கத்துல, மத்திய 5:21-22, சகோதரனை பகைத்தால் நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பாய், மூடனே என்று சொன்னால் நீ எரி நரகத்துக்கு ஏதுவாக ஆக மாறிவிடு. இப்படி அது மிகவும் ஷார்ப்பாக ஆகிவிட்டது. அங்க பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்தால் தான் அது தண்டனை, மரண தண்டனை. இங்கே பகைத்தால், மூடனே என்று சொன்னால் கூட இங்கே தண்டனை வந்துவிடும்.
இதை குறித்து தெளிவாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு தெளிவாக பேசுகிறது. படிங்கள். 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பார்த்தீங்களா? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கிறிஸ்துவின் பிரமாணம் ரொம்ப சார்பாக மாறிவிட்டது. சில பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் அங்கே நீக்கப்பட்டது. அது என்னவென்றால் ஓய்வு நாள். அவர்கள் 7வது நாள் ஓய்வு நாளாக கடைபிடித்தார்கள். இங்கே கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த அந்த வாரத்தின் முதல் நாளை இங்கே ஓய்வு நாளாக கடைபிடிக்கிறார்கள். அப்படியே விருத்த சேதனம் அவர்கள் லிட்ரலாக அங்கே கடைபிடித்தார்கள். இங்கு கிறிஸ்தவர்களுக்கு இருதயத்திலே விருத்த சேதனம். இப்படிப்பட்ட சில காரியங்கள் சேஞ்ச் எல்லாம் ஆவிக்குரிய ரீதியாக மாறிவிட்டது. அப்படியே அங்கே விபச்சாரம் செய்தால்தான் பாவம், அவனை கொலை செய்ய வேண்டும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லும் போது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அவன் விபச்சாரம் செய்வதாக ஆகும். இப்படி அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள பிரமாணங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வரும்போது மிக மிக அது மேன்மையாக, ரொம்ப ஷார்ப்பாக, ஆவிக்குரிய ரீதியாக வந்துவிட்டது. இப்படி இந்த நியாயப்பிரமாணம் அப்படி என்றால் ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்ததினால்தான் அங்கே மனுஷனுக்கு எது பாவம் எது தீமை என்று தெரிய வந்தது. இதை குறித்து கூட ஒரு வசனம் படியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 7:7 ரோமர். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அதுவரையில அப்போ அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்க வேண்டும், எது பாவம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று தெரியாமல் இருந்தது. நியாயப்பிரமாணம் கொடுத்த பிறகு இது தவறு, இது செய்யக்கூடாது என்று அங்கே அந்த நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு போதிக்கிறதாக வந்துவிட்டது. அதனால அந்த நியாயப்பிரமாணம் ஒரு காலம் வரையிலும் இருந்தது. அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அது நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அது ஒரு ஸ்கூல் மாஸ்டராக இருக்கிறது என்று அங்கே கலாத்தியர்ல அந்த வசனம் சொல்லுகிறார். அந்த நியாயப்பிரமாணம் எப்படி இருந்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 24-25 அங்கே சொல்லுகிறார். அது ஒரு உபாத்தியாக இருந்ததாக படியுங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவண்டத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. உபாத்தியாக ஒரு ஸ்கூல் மாஸ்டர் போல இருந்தது. எது சரி எது தவறு என்று நம்மை வழிநடத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வழி நடத்தி கொண்டு வந்தது. அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த ஸ்கூல் மாஸ்டர் தேவையில்லை. இப்போ நாம் பார்க்கலாம், இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது எது, இதை நாம் அறிந்து கொள்ளணும் இல்லையா? அப்போ கிறிஸ்துவின் பிரமாணம் எது என்று நாம் அறிந்து கொண்டால் தானே நாம் அந்த பிரமாணத்தை கை கொள்ள முடியும். இப்போ கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது எது என்று நாம் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தல் வரையிலும் 4 சுவிசேஷங்கள்
அதன் பிறகு அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட அநேக நிருபங்கள், இவைகளில் எல்லாம் போதிக்கப்பட்ட அநேக போதனைகள், ஆலோசனைகள் எல்லாமே கிறிஸ்துவின் பிரமாணம். அப்படியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ஒரு நியாயசாஸ்திரி கேட்கிறார், கட்டளைகளில் எல்லாம் பிரதான கட்டளை எது என்று கேட்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்திலே முதலாவது நீ முழு சிந்தையோடு அன்பு கூறு. அதன் பிறகு அதற்கொப்பான இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதற்கு மேலான பிரமாணம் அன்பு நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறது என்று ஒரு வசனம் கூட சொல்ற. இப்படிப்பட்ட அன்பின் பிரமாணம் அப்படியே மலை பிரசங்கத்தில் வரும்போது அநேக ஆலோசனைகள் அங்கே சொல்லுகிறார். நீதி நிமித்தம் நாம் துன்பம் சகிக்க வேண்டும், சத்துருவை சிநேகிக்க வேண்டும், ஆவியிலே எளிமையா இருக்க வேண்டும், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் ஏதாவது ஒரு தீமையான சிந்தை, தீமையான காரியங்கள் செய்தால் அதற்காக துக்கப்பட வேண்டும். அப்படியே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது தன்னை குறித்து, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொண்டு அந்த சாந்தம் மனத்தாழ்மையிலே அவருடைய அடிச்சுவடுகளிலே நடப்பதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இப்படி இந்த 4 சுவிசேஷங்களிலே, அதன் பிறகு நிருபங்கள, அப்போஸ்தலர்கள் மூலம் அநேக ஆலோசனைகள், பொருளாசை இல்லாதவர்களாக இருங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற மனதிலே இருங்கள், நன்மை செய்யுங்கள், நற்கிரியைகளை செய்யுங்கள். இப்படி அநேக காரியங்கள் ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். அப்படிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும் போது யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற புதிதான கட்டளை. இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் புதிதான கட்டளை, கிறிஸ்து மூலமாக வருகிறது. படியுங்கள் அது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போஸ்தலர்கள், அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின சீஷர்கள், அவர்கள் மூலமாக வந்த கட்டளைகள், பிரமாணங்கள், ஆலோசனைகள் எல்லாம் கிறிஸ்துவின் பிரமாணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல என் கற்பனை என்று சொல்கிறார். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, படிங்கள், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். பார்த்தீங்களா? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். என் கற்பனை, புதிதான கட்டளை. இதே அதிலே யோவான் 15:10 கூட அப்படியே சொல்லுகிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பார்த்தீங்களா? அதனால அங்க நியாயப்பிரமாணத்தை நீக்கி கொண்டு அந்த வேத பாரகர் பரிசேயர்களுடைய அந்த உக்கிரான பொறுப்பை, அவர்களுடைய வேலையை அங்கே வேலையிலிருந்து நீக்கிவிட்டு இங்கே கிறிஸ்துவின் பிரமாணம் அங்கே கொடுக்கப்படுகிறது. இப்படி கொடுத்து போட்டு 9ஆம் வசனத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சீசர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு போதனை சொல்லுகிறார். அந்த சீசர்களுக்கு சொல்லுகிற போதனை நமக்கு
இப்பொழுது நமக்கு வருகிறதாக இருக்கிறது. படிங்களா அந்த 9ஆம் வசனம். 14:9. 16:9 லூக்கா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பார்த்தீங்களா, சீசர்களுக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே, அப்படி என்றால் நாம் மரிப்போம். அப்பொழுது நித்தியமான வீடு என்றால் பரலோகம், அங்கே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் நேர்மையற்ற செல்வம் என்று இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்படும். அப்படி அல்ல. இது என்னவென்றால், இது தவறான ஒரு டிரான்ஸ்லேஷன். இதை குறித்து அநீதியான உலக பொருள் என்று அல்ல, இங்கே இங்கிலீஷ்ல இப்படியாக வருகிறது. படிங்க. அதாவது, ஐ டெல் யூ யூஸ் worldly wealth to gain friends. I tell you, use worldly wealth, உலக பிரகாரமான உடைமைகள், இவைகளை கொண்டு நீங்கள் சிநேகிதரை சம்பாதியுங்கள். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்னொரு மொழிபெயர்ப்புல இந்த வசனம் எப்படி பேசப்படுகிறது என்றால், ERV, அதுல சரியான மொழிபெயர்ப்பு அது எப்படி என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனிடம் நட்பை காப்பாற்றும் பொருட்டு, சிநேகிதர் என்றால் அங்கே தேவன் என்று சொல்லப்படுகிறது, தேவனிடம் நட்பை காப்பாற்றும் பொருட்டு இந்த உலகத்தில் உனக்குரிய பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த பொருட்கள் எல்லாம் அழிந்த பின்னர் என்றும் நிலைத்திருக்கிற வீட்டில் நீ வரவேற்கப்படுவார். இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய உடைமைகள், பொருட்கள், செல்வம், இவைகளை எல்லாம் பயன்படுத்தி நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். பரலோகத்தில் நம்மை வரவேற்கும்படியான சிநேகிதர்களை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நம்முடைய தாளந்துகள், இது ஆண்டவர் இயேசு உவமையில கூட சொல்லியிருக்கிறார், தாளந்துகளை நாம் தேவனுக்கென்றும் தேவனுடைய காரியமாக பயன்படுத்த வேண்டியதாக ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகளை சொல்கிறார். நமக்கு தெரியும், தாளந்து என்றாலே நம்முடைய பணம், நம்முடைய ஞானம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய திறமைகள், இன்ஃப்ளூயன்ஸ், பேச்சாற்றல், ஆரோக்கியம், இவைகள் தான் நம்முடைய தாளந்து. இவைகளை பயன்படுத்தி அங்கே சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். அப்படி என்றால் எஜமானுடைய காரியங்களை, எஜமானுக்கு சித்தமானதை இந்த உலகத்திலே இப்பொழுது நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கூட மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது, பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் உலகத்துக்கு. அப்படி நம்முடைய உடைமைகள், நம்முடைய செல்வம், நம்முடைய நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை டைம், அதனுடைய பிரயாசங்கள், செல்வங்கள், உழைப்பு, நம்முடைய ஞானம், எல்லாவற்றையும் தேவனுக்கென்று நாம் செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். இப்படி நாம் சொல்லும் போது சிலருக்கு பணம் இருக்காது, அவர்களுக்கு நேரம் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்கள் தேவனுடைய காரியமாக செய்வதற்கு அந்த பணத்தை நாம் கொடுத்து உதவி செய்யும் போது அவர்கள் தேவனுடைய காரியங்களை செய்வார்கள். சிலருக்கு நேரம் இருக்காது, பணம் இருக்கும். அப்பொழுது அந்த பணத்தை அந்த நேரம் இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு செய்து பணத்தை கொடுத்து நாம் அந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், ஊழியத்தை நிறைவேற்றும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அநேகர் தங்கள் ஆஸ்திகளால்
அவரை தாங்கினார்கள், அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இங்கே நீதிமொழிகள் ஒரு வசனம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அங்கே சொல்லும்போது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பிசினித்தனம் என்றால் கஞ்சத்தனம், செலவே பண்ணாமல் தனக்கென்று சேர்த்து வைக்கிற அந்த ஒரு சிந்தை. தேவனுடைய காரியமாக, தேவனுடைய நாமத்துக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ஊழியத்துக்காக செலவிடும் போது நாம் அந்த உடைமைகளை நாம் தேவனுக்கென்று செலவிடுகிறோம். அங்கே இது என்னுடைய கடின உழைப்பினாலே நான் சம்பாதித்தேன், இல்லாவிட்டால் நான் படித்து ஞானம் பெற்று என்னுடைய படிப்பினாலே நான் இப்படியாக அநேக பொருளை சம்பாதித்தேன் என்று சொல்லும்போது அது சரியாக இருக்காது. அது தேவனோடு நாம் செய்த உடன்படிக்கைக்கு தவறாக, உடன்படிக்கை மறந்து போகிறதாக ஆகிவிடும். அதனால நாம் படிக்கும்போது 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல அப்போஸ்தலன் பேதுரு சொல்லும்போது அங்கே 3ஆம் அதிகாரத்துல, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல, பூமியும் அதன் கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் உள்ள எல்லாமே அழிந்து போகும். அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட, படிங்கள் அந்த வசனம், 2 பேதுரு 3:11, அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வருது. 2 பேதுரு 3:11. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். உலகத்துல நம்ம எது சேர்த்து வைத்தாலும் இந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்கு போகிறது அக்கினியினால. அன்றைக்கு எப்படி 1ஆம் உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டதோ அப்படி இந்த உலகம் பெரிய ஒரு அழிவுக்குள்ளாக போகுது. என்ன நம்ம பெரிய காரு, பங்களா, பொன் பொருள் எது வைத்திருந்தாலும் எல்லாம் வீணாக போகும். அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே ஆலோசனை சொல்லப்படும். அதனால தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள் நம்முடைய உடைமைகளை, நம்முடைய பணம், நம்முடைய பிரயாசம், உழைப்பு, ஞானம், நம்முடைய டைம், நேரம், வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவனுக்கென்று செலவிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. இங்கே திருடர்கள் திருடுவார்கள், இங்கே பூச்சி துரு எல்லாம் அடித்து போயிடும். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இது நாம் தேவனுடைய காரியமாக நம்முடைய உடைமைகளை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணத்தை செலவிடும் போது அது பரலோகத்தில் பொக்கிஷமாக அங்கே சேர்க்கப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பேரில் மிகுந்த ஒரு நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த பூமிக்குரியவைகள் எதுவாக இருந்தாலும், அது பேர் புகழாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், பெரிய பணம் பொருளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர்கள் 2ஆம் பட்சமாக வைத்து தேவனும் தேவனுடைய காரியங்கள், ஊழியர்களை தாங்குவது இப்படியாக இவைகளை எல்லாம் முதன்மையாக முக்கியப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அப்போஸ்தலன் பவுல்
அதனால சொல்லும் போது உலக மேன்மைகளை அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பிலிப்பியர்ல பேசுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே இந்த உலக காரியங்கள் எல்லாம் அற்பமானது என்று பேசுகிறார். படியுங்கள், பிலிப்பியர் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம். உலகத்தில் உள்ள எந்த ஒரு சிறப்பு மேன்மையை விட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை, அவருடைய ரட்சிப்பை குறித்து அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, அவருடைய பாதையிலே நடப்பதுதான் எல்லாவற்றை விட மேன்மையானது என்று அதிலே 11ஆம் வசனத்திலே அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக. எல்லாம் நஷ்டம், குப்பை. அது பணமாக இருக்கலாம், எந்த அதிகாரமாக இருக்கலாம், பேர் புகழ் ஏதுவானாலும் எல்லாம் குப்பை என்று விட்டுவிட்டேன். நாமும் அப்படியே இந்த உலக ஆசீர்வாதங்களை அப்படியாக குப்பையாக நினைத்து அதிலே ஒன்றுமில்லை, அது அழிவுக்குரியது என்று நாம் தேவனுக்காக செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மேன்மையானது. அப்பொழுது உங்களை அங்கே நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் இருப்பார்கள், சிநேகிதர்களாக உங்களை வரவேற்பார்கள் என்று அந்த உவமையில சொல்லுகிறார். அப்படியே கலாத்தியல்ல நாம் படிக்கும் போது, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். நாம் இந்த உலகத்துல உலக காரியத்துக்கென்று நேரத்தை செலவிட்டு கொண்டு, பணத்தை செலவிட்டு கொண்டு, இல்லாவிட்டால் அதிகாரத்தை பெற வேண்டும், பேர் புகழ் அடைய வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அப்படி இருந்தால் அந்த காரியம் அது அழிவாக போய்விடும். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அதை மாம்சத்தின் மூலம் அழிவை அறுப்பான் என்று கலாத்தியர்ல படிங்களது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பார்த்தீங்களா? எதை விதைக்கிறீர்களோ அதையே. மாம்சத்துக்கென்று விதைத்தால் அழிவு, நாம் ஆவிக்கென்று விதைத்தால் நித்திய ஜீவன், சாவே இல்லாத ஒரு நிலைக்கு தேவன் நம்மை உயர்த்துவதாக வாக்கு பண்ணியிருக்கு. அதுல 10ஆம் வசனத்துல, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். நன்மை என்றால் உலக பொருள், அந்த காரியங்கள் கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய அன்பை குறித்து பேசுவது. அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், தேவனை அறியாமல். அப்படிப்பட்ட இருளில் இருந்து ஒளியின் இடத்தில் நடத்துவது கூட மேலான நன்மை. இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். பொருட்களும் கொடுக்கலாம், அது எல்லாருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு அப்படி செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையாக அதில் சொல்லி முடிக்கும் போது, இந்த உலகத்தில் உனக்குரிய பொருட்களால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்படி என்றால் ஆஸ்தியால நம்முடைய தாளந்துகள் மூலமாக நாம் சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும். பரலோகத்தில் நமக்கு சிநேகிதர்கள் என்று சொல்லும் போது, நீங்கள் வாழும் போது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, உங்களை நித்தியமான வீடுகளிலே பரலோகத்திலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி
சிநேகிதர் என்று பார்க்கும்போது பிதாவாகிய தேவன், சரிங்களா, சர்வலோகத்தின் தேவன், அவரை குறித்து சொல்லும் போது அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, ராஜனுக்கெல்லாம் ராஜன், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு சிநேகிதராக வருகிறார். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதராக வருகிறார். அவர் சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் முதன்மையானவர். அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தவர். அவர் நமக்காக நம்முடைய ரட்சிப்புக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதராயிருக்கிறார். அவர் சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் ஆதி, நாம் துவக்கம் முடிவு என்று சொல்லப்படும். அப்படிப்பட்டவர் நமக்கு சிநேகிதராக வருகிறார். அது மாத்திரமல்ல, தேவதூதர்கள், அநேக பரிசுத்தவான்கள், சபை மூலமாக சபையாக அழைக்கப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு சிநேகிதர்களாக மாறுவார். எப்படிப்பட்ட மேலான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பதாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அநேக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கிறோம். படிக்கும்போது படிங்கள், அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களா இருக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, கூடாரம் என்ற நம்முடைய சரீரம், அதை குறித்து பேசுகிறோம். இந்த சரீரத்துல நமக்கு அநேக வியாதிகள் இருக்கும். இந்த உலகத்திலே இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநீதியான காரியங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நமக்கு இருக்கும், குறைவுகள் இருக்கும். இல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நித்திய வீடு நமக்காக வைக்கப்பட்டது. அங்கே சமாதானம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று நாம் படிக்கிறோம். அதிலே 4ஆம் வசனத்துல நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று படிங்கள. 4ஆம் வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால இந்த சரீரத்தை நம்ம இதை பாரமா நினைக்க வேண்டாம். சரிங்களா, நாம் தவிக்கிறோம். ஆனாலும் நாம் இதை பாரமாக களைந்து போட நினைக்காமல், நமக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் நீதியில தேவனுக்கென்று பிரயாசப்பட்டால், அநீதிகளை சகித்து கொண்டு நம்முடைய நாட்களை தேவனுக்கென்று, தேவனுடைய காரியமாக நாம் செய்தால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். இதுதான் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு பாடம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உவமையின் மூலம் சீசர்களுக்கு சொல்ல வருகிறார். சொல்லிக்கொண்டு லூக்கா 16:10 கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்கள் அநேகத்தின் மேல், அந்த 16:10 படிங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாத்தீங்களா, கொஞ்சத்திலே உண்மை என்றால் சின்ன ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்பொழுது அநேகத்தின் மேல் உங்களை நான் அதிகாரியாக உண்மையுள்ளவனாய் இருப்பான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருப்பான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலே, சிறிய காரியமானாலும் நாம் அதிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 11 அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால்
யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அநீதியான உலக பொருள் என்றால் வேர்ல்ட்லி வெல்த், உலக விதமான அழிவுக்கு போகிறதான இந்த பொருட்களில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான நிலைத்து நிற்கக்கூடிய பொருளை உங்களுக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது ஒரு வசனம் 2 கொரிந்தியர் படிக்க வேண்டாம், 4:18 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உலகத்தில் காணப்படுகிறவைகள் எல்லாம், நம்முடைய கண்களால் காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவை. இப்ப இருக்கிறது எல்லாம் மாயானது, அநித்தியமானது, அழிவுக்குரியது, அழிந்து போ. காணப்படாதவைகள் நித்தியமானது. தேவனுடைய வார்த்தை நித்தியமானது, அழிவில்லாதது. இந்த தேவனுடைய வார்த்தை சத்தியங்களை கேட்டு அதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற குணாம்சங்கள், அவின் கனிகள் நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு, அதன் மூலம் அந்த வார்த்தைகள் மூலம் நாம் வளர்த்து கொள்ளுகிற நல்ல குணாம்சங்கள், நல்ல கேரக்டர், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் எல்லாம் அழிவில்லாததாக நம்மோடு கூட இருக்கும். அதனால அப்படியாக நாம் மெய்யான பொருளை நாம் தேடிக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாம் தேடும்போது உலகத்தில் அநேக சூழ்நிலைகள், அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், நெருக்கங்கள் வரலாம். அதை எல்லாவற்றையும் அவைகளை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் அது நம்முடைய ஆவிக்குரிய நன்மைக்காகவே இருக்கிறது என்று அதை நாம் உறுதியாக நன்மையை பற்றி கொண்டு இந்த சோதனைகளை சகித்து அவைகளிலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே நான் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. அதனால கொலோசியர்ல கடைசியாக அந்த வசனத்தை நாம் படித்து முடிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல அங்கே என்ன சொல்லுகிறார் படியுங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதைத்தான் நாம் செய்யணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. கிறிஸ்துவை நாம் அப்படியே கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நாம் நடந்து அவருடைய சாயலுக்குப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் மாறுகிறவர்களாக நாம் வளர வேண்டும். ஆவிக்குரிய விஷயம், உலக காரியங்கள் எல்லாம் அழிவுக்கு போகிறதா இருக்கிறது. ஆவிக்கென்று விதைத்தால் அதனால நித்திய ஜீவன், உலகத்துக்கென்று விதைத்தால் அதனால மாம்சத்துக்கென்று விதைத்தால் அழிவு. வார்த்தைகள் இவைகளை மீண்டுமாக கேளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த உவமை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் அன்றைக்கு சீசர்களுக்கு என்ன சொல்ல வந்தார், அந்த வேத பாரகர் பரிசேயர்களுக்கு என்ன சொல்ல வந்தார், அவைகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். அந்த சீசர்களுக்கு சொன்னது இன்றைக்கு நமக்கு சொன்னதாக நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்துக்காக நாம் பிரயாசப்படுவோம். நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகளை நாம் அவருக்கென்று செலவிடுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். God bless you.